அன்புக்குரிய என் தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி, மிக மிக முக்கியமான ஒரு நாள். பாராளுமன்ற தேர்தல். இன்றைக்கு நீங்கள் வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளுக்கு சென்று ஒரு நிமிஷம் நீங்கள் சிந்தித்து உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யுங்கள். நம்முடைய நாடு ஒரு மதசார்பற்ற நாடு. ஜாதியின் பேரிலோ, மதத்தின் பேரிலோ, இனத்தின் பேரிலோ நம்மை ஆட்சி செய்கிற ஒருவர் வந்தால் நம்முடைய நிலை என்ன என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்னாருக்கு நீங்கள் வாக்களியுங்கள், இவர்களுக்குத்தான் உங்களுடைய வாக்குகளை நான் செலுத்த வேண்டும் என்று கூற நான் முன்வரவில்லை. இந்த தேசத்திலே, இந்த நாட்டிலே நடக்கிற காரியங்களை மனதிலே எண்ணிக்கொள்ளுங்கள். எண்ணிக்கொண்டு உங்களுடைய விலை மதிக்க பெற்ற வாக்குறுதிகளை செலுத்துங்கள். சிந்தித்து வாக்களியுங்கள். வாக்களிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது நம்முடைய ஜனநாயக கடமை. அந்த ஜனநாயக கடமையை நாம் நிறைவேற்றுவோம். நல்ல தலைவர்கள் இந்த தேசத்தில் உருவாக வேண்டும். நல்ல தேசத்தில் நாம் வாழுகின்றோம். இந்த தேசத்தை சீரழிக்கக்கூடிய, இந்த தேசத்தை மதத்தின் பெயரிலே பிரித்து ஆளக்கூடிய ஒரு நிலையை மாற்றி நல்ல தலைவர்கள் வர வேண்டும், நல்ல ஆட்சி தர வேண்டும் என்கிற சிந்தையோடு உங்களுடைய பொன்னான வாக்குகளை வாக்குச்சாவடிகளுக்கு சென்று ஜெபத்தோடு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய காரியங்கள் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் அறிவீர்கள். ஆகவே ஜெபத்தோடு உங்கள் வாக்குறுதிகளை செலுத்துங்கள். கண்டிப்பாக வாக்களியுங்கள். வாக்களிக்க மறந்து விடாதீர்கள். மறந்தும் இல்லங்களில் இருந்து விடாதீர்கள். உங்கள் வாக்குகளை எல்லாம் நீங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். ஜெபியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் நல்ல தலைவர்களை ஆண்டவர் உருவாக்குவார். நன்றி.